வணக்கம் நேயர்களே. இது நட்ராஜ் நாவல்ஸ் நீ இங்கே என் அன்பே. எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. கதைக்குள்ள போலாமா? அந்த நிசப்தமான அரண்மனை போன்ற பங்களாவில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே காலையிலேயே எழுந்து அனைத்து வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தாள் நித்யா. 20 தாண்டியவள், அழகு நிறைந்தவள். இந்த பங்களா அவளுக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுத்திருந்தது. தமிழ்நாட்டின் கடைக்குடில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏழ்மையிலேயே வாழ்ந்த மாரிமுத்து ரத்தினத்திற்கு மகளாக பிறந்த இவள் இங்கு வந்து இந்த அரண்மனையில் வசிப்பது எவ்வளவு சந்தோஷத்தை அளிக்கும். அதுவும் அவள் மனதிற்கு பிடித்தவனுடன் இருப்பது அதைவிட சந்தோஷம். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதை பார்த்து பார்த்து அறிந்து செய்வதில் அவளுக்கு அலாதி ஆனந்தம். இன்றும் அவள் மனம் கவர்ந்தவனின் அறைக்கு சென்றாள். அறையல்ல, அது ஏதோ ஃபேரி டேலில் வருவது போல மிகச்சிறிய குட்டி பங்களா ரூம். அனைத்து வசதிகளும் அது கொண்டிருந்தது. வந்தவள் அவள் மனம் கொண்டவனின் பெரிய புகைப்படத்தை பார்த்து துடைத்துவிட்டு அதன் முன் நின்றாள். இங்கு அவன் இல்லை, வேலை வேலை என்று பறந்து கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய தொழிலதிபன். என்ன வேலையோ இப்படி வீட்டிலேயே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று கூறிக்கொண்டே அறையை சுத்தம் செய்தாள். அதற்குள் வேலைக்கார பெண்ணொருத்தி வந்து, அக்கா, அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க என்று சொல்ல, இவள் தன் முதலாளி அம்மாவை பார்க்க செல்ல, ஆம், நித்யா அங்கு பணிபுரிய வந்திருப்பவள். அந்த வீட்டின் முதலாளி அம்மா ஆனந்திக்கு தூரத்து சொந்தம். ஆனந்திக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார். மகன் அர்ஜுன், மகள் அபிநயா. கணவர் பரந்தாமன் 10 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். அதிலிருந்து அவர் பார்த்து வந்த தொழிலை மகன் அர்ஜுன் சில வருடங்களாக திறம்பட நிர்வகித்து வருகிறான். உடன் அவன் மாமா சம்பத்தும் உதவி புரிந்து வருகிறார். தங்கை அபிநயா கல்லூரி முடித்து விட்டாள். அர்ஜுன் வீட்டில் அன்பே உருவானவன். ஆனால் வேலை என்று வந்தால் ராட்சசன். யார் என்று பாராமல் அவர்களை அரட்டி உருட்டி, இல்லை என்றால் அடித்து உதைத்து வேலையை வாங்கிவிடுவான். அனைத்தையும் செய்து, இந்தளவுக்கு அனைத்தையும் செய்து பிசினஸில் சென்னையில் மிகப்பெரிய ஆளாக்கி இருக்கிறான். வீட்டை பொறுத்தவரை அம்மா ஆனந்தி தான் எல்லாம். அங்கு வந்து நித்யாவை பார்த்த ஆனந்தி, நித்யா, பெங்களூர் போயிருக்க, என் பையன் நாளைக்கு தான் வருவான். இன்றைக்கி சம்பத் மாமா மனைவி இறந்த நாள், திதி கொடுக்க போயிருக்காரு. அதனால் இன்றைக்கி என்ன சமைக்கணுமோ, அவருக்கு என்ன சமைக்கணும் அதை மாதிரி சமைச்சிடு. அப்புறம் எங்கே அந்த அபிநயா பார், எழுந்துட்டாளா பார் என்று கூற, சரிங்க அத்தை என்றாள் நித்யா. ஆம், ஆனந்தி அவளுக்கு தூரத்து வழியில் அத்தை முறை. அவள் இங்கு வேலைக்கு வந்து 3 வருடம் ஆகிறது. இந்த வீட்டிலுள்ள 2 இண்டு இடுக்கு எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. அத்தைக்கு கூட இவள் மேல் பாசம் உண்டு. ஆனால் அர்ஜுன் தான் அவளை திருப்பி பார்ப்பதில்லை. காலை டிஃபன் முடித்து மதிய சமையல் செய்யும் நேரம் பார்த்து வந்தார் சம்பத். மனைவியின் திதி கொடுத்து வந்திருந்தார். முகமே சரியில்லை. என்ன சம்பத், என்ன மறுபடியும் பொண்டாட்டி ராத ஞாபகமா என்று கேட்க, இல்லைக்கா, நான் மட்டும் அவளை சரியாக வச்சுருந்தா அவள் என்னை விட்டு போயிருப்பாளா? அனாதையாக செத்தாளே. பெற்ற பெண் குழந்தைய கூட என்னால் பார்க்க முடியலையே. அந்த குழந்தை எங்கிருக்குன்னு கூட தெரியலையே என்று அவர் புலம்ப, அதற்குள் ஆனந்தி, கவலைப்படாதே சம்பத், நாம் அவளை தேடிக்கொண்டிருக்கிறோமே, கிடைத்து விடுவாள் என்று கூற, 20 வருடமாக தேடியும் கிடைக்காத பெண் இப்போது கிடைத்து விடுவாளா என்று இவன் கூற, அதற்கு அக்கா ஆனந்தி, உன் மனைவியை தான் இழந்தாய், மகளையும் இழக்க மாட்டாய், நம்பிக்கையோடு இரு சம்பத் என்று சொன்னாள். சம்பத் மனைவி ராதாவை அவனுடைய அம்மா நாகபூஷணியும் கணவர் சண்முகமும் மனமுடித்து வைத்தார்கள். ராதா பேரழகோடு இருந்தாள். அவளும் குடும்பத்தின் நலனில் அக்கறை கொண்டு நல்ல மருமகளாக நடந்து கொண்டாள். நாகபூஷணி அம்மாவிற்கு தன் மகன் சம்பத் மனைவியின் அழகில் மயங்கி இருப்பதை பார்த்து சிறிது சலிப்பு ஏற்பட்டு அது கோபமாக மாற, அந்த கோபம் பகையுணர்ச்சியாகவே மாறியது. அந்த சமயம் ராதா வீட்டில் வேலை செய்பவனுடன் பேசி கொண்டிருக்க அதையே கதையாக திருத்திவிட்டாள். இதை கேட்ட சம்பத்தும் அவளை அவள் அம்மா வீட்டிற்கு துரத்தி விட்டான். இது எல்லாம் நடக்கும்போது ஆனந்தி கணவனுடன் வெளிநாட்டில் இருந்தாள். அம்மா வீட்டிற்கு சென்ற ராதாவின் அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் உடனடியாக இறக்க நிர்கதியானாள். வசதியும் இல்லை. என்ன செய்வது என்று புரியாத நிலையில் கருவுற்றாள். கணவனிடம் செல்லலாம் என்றால்
அவளுடைய தன்மானம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த இருந்த சிறு வீட்டையும் கடன்காரர்கள் பிடுங்கிக் கொள்ள அவள் ரொம்ப படித்தவள் இல்லை. அவள் அழகை பார்த்து பள்ளி இழித்தார்களே தவிர யாரும் உதவுவார் இல்லை. இதனால் அன்பு என்கிற கருணை இல்லம் என்று யாரோ சொல்ல கேட்டு அங்கு சென்று விட்டாள். அங்கே எல்லாவித வசதிகளும் இருந்த எல்லாவித வயதினரும் இருந்தனர். இவள் அங்கே அனைவருக்கும் சமையல் செய்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்த்து ஓய்ந்து போனாள். அங்கேயே லேடி டாக்டர் வந்து இவளை செக்கப் செய்து மருந்து கொடுத்தார். அங்கே கணவனின் வீட்டில் வளமாக வாழ்ந்து இப்பொழுது அம்மா அப்பாவை இழந்து அதிக வேலை பளுவால் நொடித்து போனாள். அங்கேயே ஒரு நாள் பிரசவ வலி வர அதை தாங்கும் சக்தி இல்லாமல் அவள் இறந்து போனாள். ஆனால் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அங்கு எதேச்சையாக வந்த குழந்தையில்லாத ஒரு தம்பதிகள் அந்த குழந்தையை கேட்க, ராதாவிற்கும் குழந்தையை கேட்டு யாரும் வரவில்லை, சொந்தமின்றி யாரும் இல்லை என்பதால் அவர்களுக்கு அந்த மாத குழந்தையை தத்தாக கொடுத்து விட்டனர் அந்த கருணை இல்லத்தினர். அதே சமயம் இங்கு நாகபூஷணி அம்மா திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக. அப்பொழுது ஊரிலிருந்து வந்த மகள் ஆனந்தி அம்மாவை கவனித்து கொள்ள அவருடைய கணவரும் அங்கேயே பிஸ்னஸ் என்று செட்டிலாக சம்பத்திற்கு மறுமணம் செய்யலாம் என்று அவனிடம் கேட்டபொழுது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவள் எப்படி வேண்டுமேனாலும் இருக்கலாம், ஆனால் நான் அவளை முழுமையாக காதலித்தேன், அதனால் மறுமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூற, இதை கேட்ட நாகபூஷணி, ஐயோயோ, என் பிள்ளை வாழ்வை நானே கெடுத்து விட்டேனே, என்னுடைய பிள்ளை என்னை விடக்கூடாதுன்னு நினச்ச அந்த பொண்ணு மேலே வீணான பழியை போட்டு துரத்தினேனே என்று சொல்ல அதிர்ச்சியானார்கள் அக்காலும் தம்பியும். மேலும் அவர் நான் செஞ்ச பாவத்தை, நான் அந்த பாவத்தை செஞ்சேன், அந்த பெண்ணு நல்லவ, அவளை அடித்து விரட்டிட்டேனே, அதற்கு தான் கடவுளை என்னை படுக்கையாக்கிட்டார் என்று புலம்ப, டே சம்பத், ராதாவை போய் கூட்டிட்டு வாடா, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கூறினார். அவ்வாறு கூறி அவர்கள் செல்வதற்குள் 4-5 நாட்களிலேயே அம்மா இருந்துவிட, பிறகு சில நாள் அக்காலும் தம்பியும் ராதாவை தேடி அவளுடைய ஊருக்கு போக, அவர்களோ ராதா மாசமாக இருந்தாங்க, அம்மா அப்பா இறந்து விட்டனர் என்றும் ஏதோ அன்பு அப்படின்னு ஒரு இடத்துல சேர்ந்துட்டாகவும் ஊர்க்காரர்கள் கூறினர். அந்த அன்பு கருணை இல்லம் சென்று இவர்கள் விசாரிக்க, ராதா என்ற பெண் கருவுற்று வந்ததாகவும் அந்த பெண் பிரசவத்தில் இறந்து விட்டதாகவும் கூற, பெண் குழந்தை இறந்ததாகவும் கூறினர். அதை ஒரு தம்பதிகளிடம் தத்து கொடுத்து விட்டதாகவும் கூறினர். நொந்து போய்விட்டார் சம்பத். அவர்கள் விலாசத்தை அறிந்து அங்கே சென்றனர். ஆனந்தியும் சம்பத்தும் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் கூற, அங்கே இருந்தவர்கள் 1 மாதத்துக்கு முன்னே வேறெங்கேயோ போய்விட்டார்கள் என்றும் தங்களுக்கு விலாசம் தெரியாதும் என்றும் கூற, அதற்கு பின் பலமுறை முயற்சித்தும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று அந்த குழந்தை வளர்ந்ததால் 20 பெண்ணாக இருப்பாள். 20 வருடமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. என்றும் போல பிஸ்னஸ் மீட்டிங்குக்காக பெங்களூர் வந்திருந்த அர்ஜுன் இரவு வேறு ஒரு டீலிங் இருப்பதால் மதிய உணவிற்காக ஸ்டார் ஹோட்டல் சென்று கொண்டிருந்தான். வழியில் டிராஃபிக் கூட்டமாக இருக்க என்னவென்று டிரைவர் இறங்கி சென்று திரும்பி வந்தார். இவன் என்னவென்று விசாரிக்க, ஒரு பொண்ணு ஒரு ஆளை போட்டு அடின்னு அடிக்குது சார், அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க என்று டிரைவர். அர்ஜுனிற்கு அப்போது நல்ல பசி. காரை விட்டு வேகமாக கீழே இறங்கினான். கூட்டத்தை கலைத்து கொண்டு உள்ளே சென்றவன் ஒருவனை ஒரு சிறு பெண் கையில் ஒரு சிட்டு கட்டையை வைத்து கொண்டு அடித்து கொண்டிருந்தாள். உனக்கு பொண்ணுன்னா அவ்வளோ கேவலமாக போச்சா, நீ உழைக்க மாட்டியா என்று கேட்டு அவனை அடித்தாள். இவன் போய் அவள் கையை பிடித்து நிறுத்தினான். அப்பொழுதுதான் திரும்பி அவளை பார்த்தாள். ஆளை அசர வைக்கும் ஒரு அழகு. ஜீன்ஸ் டாப்பில் இருந்தாள். எல்லாரும் அடி வாங்குபவனை தவிர இவளைத்தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இவளோ எதற்கு இவரை இப்படி எதற்கு இவனை இப்படி அடிக்கிறீங்கள் என்று கேட்க, இதோ இவங்க எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, இவங்களை நேற்று நைட்டு குடிக்க காசுக்கு கொடுக்காமல் இருந்ததுக்காக எப்படி அடிச்சிருக்கார் பாருங்க என்று அருகில் இருந்த ஒரு பெண்ணை காட்ட, அடிபட்டு முகம் வீங்கி இருந்த ஒரு பெண் அவனை நோக்கி பரிதாபமாக பார்த்தாள். அதற்குள் ஒரு போலீஸ் வந்து கூட்டத்தை கலைத்து அந்த பெண் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாள் போல அவனை கைது சென்று அழைத்து சென்றது. இவளும் ஏதோ ஒரு காரில் ஏறி சென்று விட, இவனும் தன் காரை நோக்கி யோசித்தபடியே சென்றான்.
ஒரு பார்ட்னருடன் டீலிங் முடித்து அர்ஜுன் அந்த ஸ்டார் ஹோட்டலின் பப்பில் இருந்தான். அங்கே அவன் சிறிதளவே ஒயின் சாப்பிட்டான். அங்கே பலரும் நடனமாடிக்கொண்டிருக்க திடீரென்று அங்கு சிரிப்பு சத்தம் கேட்க, ஓரமாய் ஒரு டேபிளில் சில ஆண் நண்பர்களுடன் நண்பிகளுடனும் பேசி அரட்டையட்டி அடித்து கொண்டிருந்தாள் அந்த பெண். ஒரு லாங் ஃப்ராக் போட்டு முடியை லூஸாக விட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாள். அவள் ஏதோ பெப்சி ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடித்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் எழுந்து நேராக அவளிடம் சென்று, "கேன் யூ டான்ஸ் வித் மீ?" என்று அவன் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நேவி நேவி என்று கத்த, அங்கிருந்த ஒரு பெண், "சார், இதோட நீங்கள் டான்ஸ் ஆட கூப்பிட்டா 60வது ஆள். நாங்கள் இப்போ கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல" என்று சொல்ல, உடனே நேவி அவர்களை பார்த்து, "ஏய், இதெல்லாம் பண்ணாதீங்க" என்று சொல்லி அவனை பார்த்து திரும்பி, "சார், ஐ எம் நாட் டான்ஸிங் வித் அதர்ஸ், தே ஆர் டூயிங் ஜஸ்ட் ஃபார் ஃபன்" என்று சொல்ல, அர்ஜுன் ஓகே என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். மறுநாள் காலை தன் அம்மாவிற்கு அர்ஜுன் ஃபோன் செய்து தான் வருவதற்கு இன்னும் 2 நாள் ஆகும் என்றும் வந்த வேலை முடியவில்லை என்றும் கூறினான். அம்மா ஆனந்தி சரி என்று சொல்லி தன்னை பார்த்த தம்பியை பார்த்து, "அர்ஜுன் போன வேலை இன்னும் முடியலையா, இன்னும் 2 நாள் ஆகுமாம்" என்று கூற, "சரிக்கா" என்று அவரும் கூற, அதை கேட்ட நித்யாவோ, "இன்னைக்கு அவர் வரலையா? அவருக்காக சமைக்கலான்னு பார்த்தேனே, அவரை பார்க்க இன்னும் 2 நாள் ஆகுமா" என்று யோசித்தாள். 2 நாள் கழித்து மறுபடியும் அர்ஜுனிடமிருந்து ஆனந்திக்கு ஃபோன் வந்தது. உடனே அம்மாவையும் மாமாவையும் கிளம்பி பெங்களூர் வருமாறு கூறினான். என்னவோ ஏதோ என்று நினைத்து இருவரும் பெங்களூரில் உள்ள அவன் தங்கியிருந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அறைக்கு சென்றனர். அம்மா ஆனந்தியும் மாமா சம்பந்தும் எதற்கு அடித்தாய் என்பது போல பார்க்க, அவர்கள் வந்த பயணக்களைப்பு போக லைட்டாக டிஃபனும் டீயும் சாப்பிட சொல்லி, பிறகு "மாமா, நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கள்ல" என்று அர்ஜுன் கேட்க, அவர் கண்களில் ஒரு ஒளி பாய்ந்தது. அவனை பார்த்தார். "உங்கள் பொண்ணு இந்த ஊரில் இங்கே தான் இருக்கா" என்று கூற, "நீ பார்த்தியா?" என்று அவர் கேட்க, "ஆம், பார்த்தேன். பார்த்ததால் சொல்கிறேன். நீங்கள் அத்தை ஃபோட்டோ ஒன்று சின்னதாக வச்சுருப்பீங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பொண்ணு அந்த ஜாடியிலும் உங்கள் ஜாடியும் சேர்த்த மாதிரி இருக்கிறத பார்த்தேன். உடனே, மாமா எங்கே இருக்கா, உடனே போய் நான் பார்க்கணும்" என்று சொல்ல, "மாமா, அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அந்த பொண்ணு உங்கள் பொண்ணான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு அந்த பொண்ணு வந்த இடத்துல அவள் குடித்த ஜூஸ் பாட்டிலை பட்டிருந்த அவளோட கைரேகையை வச்சு டிஎன்ஏவையும் உங்கள் டிஎன்ஏவும் செர்ச் பண்ணதில் 2 ஒன்றா இருந்தது. டெஸ்ட் செஞ்சதில் 2 ஒன்றா இருந்தது. அப்போ என் பொண்ணு கிடச்சிட்டாளா என்று கேட்க, உடனே அர்ஜுன், "முக்கால்வாசி கிடச்சிட்டா. ஆனால் முழுமையாக கிடைக்க உங்ககிட்ட வருவாளான்னு தெரியல. நீங்கள் உங்கள் மகளை தேடுற போலீஸ் கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட இருக்கும்ல. ஏன்னா உங்கள் பொண்ணை வளர்த்தவர் ஒரு ரிட்டையர்ட் அட்வொகேட். உங்கள் பொண்ணு இப்போ டிகிரி முடிச்சிட்டா. நீங்கள் போய் உங்கள் பொண்ணை கேட்கும்போது அவர் தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பொண்ணை அனுப்ப மாட்டார். இந்த டிஎன்ஏ ரிசல்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அதை எடுத்துக்கோங்க. பொண்ணும் வரணும், அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க." ஆனந்தி மகனிடம், "பொண்ணு எப்படிடா இருக்கா?" என்று கேட்க அர்ஜுன் சிரித்தான். "நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க" என்றார். ஒரே வாரத்தில் அனைத்து டாக்குமெண்ட்ஸுடனும் அட்வொகேட் நந்தன் வீட்டை அடைந்தனர் மூவரும். தாங்கள் சென்னையிலிருந்து வந்திருப்பதாக கூறினர். நந்தனின் மனைவி ரேணுகாவும் இருந்தார். "உங்கள் மகள் எங்கே?" என்று கேட்க, "அவள் உள்ளே இருக்கிறாள்" என்று கூறினார்கள். பிறகு அர்ஜுன் அமைதியாக நந்தனிடம், "நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். இவர் என் மாமா, பேர் சம்பத். இவரும் இவர் மனைவியும் 20 வருடத்திற்கு முன் பிரிந்துவிட்டனர். அவர்கள் ஒரு அன்பு என்ற கருணை இல்லத்தில் தங்கி பெண் குழந்தை பெற்று இறந்து விட்டார். அந்த குழந்தை தான் நீங்கள் வளர்க்கும் பெண்" என்று கூற, நந்தனின் மனைவிக்கு கண்களில் நீரே வந்துவிட்டது. "இப்போது வந்து கேட்கிறீர்களே, நாங்கள் எப்படி அவளை விட்டு வாழ்வோம்?" என்று சொல்ல, அவரை ஆசுவாசப்படுத்திய அவருடைய கணவர் நந்தன்,
நீங்கள்தான் என் பெண்ணிற்கு அப்பா என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது என்று கூற, அவர் உங்கள் பொண்ணோட டிஎன்ஏவும் எங்கள் மாமாவோட டிஎன்ஏவும் ஒத்து வருது என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பெண் வர, நந்தன் இவள்தான் என் பெண் நிவேதா என்று கூற, மூவரையும் பார்த்த நிவேதா அர்ஜுனை பார்த்து, உங்களை நான் இங்கு அடிக்கடி பார்த்திருக்கிறேன் என்று கூற, எஸ், நீங்கள் என் மாமாவோட பொண்ணு, அதை உண்மையானு தெரிஞ்சிக்கத்தான் நான் உங்களை அடிக்கடி பார்க்க நேர்ந்தது. சம்பத் தன் பெண்ணின் முன்னே வந்து, மகளே, என் பெண்ணே என்று கூறி அழுது தான் அவளை 20 வருடமாக தேடி வருவதாகவும், என்னோட வந்துடுமா என்று கூறி, நீதான் என் பொண்ணுன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குமா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ தனியாக கூட ரிசல்ட் எடுத்துக்கோமா, டெஸ்ட் எடுத்துக்கோமா என்று கூற, பிறகு நீண்ட பேச்சின் இடையில் அவர்கள் வளர்ப்பு மகளை சென்னைக்கு அனுப்ப சம்மதித்தனர். ஒரு வழியாக நிவேதாவை அழைத்து கொண்டு சென்னை வந்தனர். சென்னை வந்ததும் அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றார் ஆனந்தி. நிவேதாவோ தன்னை தேடிய தன் தந்தை சம்பத்தின் மீது பாசம், அம்மாவை கைவிட்டாலும் பின்னர் அம்மாவிற்காக மறுமணம் செய்யாத அவருடைய குணம், அதை எண்ணி அவர் மேலும் மதிப்பை கூட்டியது. அபிநயா வந்து அவளிடம் முட்டிக்கொண்டாள். பின்னர் சென்னையிலிருந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தீரஜ், பிரீத்தி வந்து அவளை வீட்டிலேயே சந்தித்தனர். இதனால் என்னவோ மனம் நொந்தது என்னமோ நித்யாதான். காணாமல் போன மாமா மகள் காணாமலே போயிருக்கலாம் இல்லையா? ஏன் திரும்பி வந்தாள்? இவள் என்னை விட மிகவும் அழகாகவும் இருக்கிறாளே என்று மனதுக்குள் புழுங்கினாள் நித்யா. நிவேதாவிற்கு இன்று தனியான ரூம் ஒதுக்கப்பட்டது. ஆனந்தி அவளுக்காக நிறைய உடைகளும் அதற்கு தகுந்தாற் போல நிறைய நகைகளும் வாங்கினார். இதற்கு கூடவே சென்ற நித்யா, நான் அந்த அத்தை பொண்ணாக இருக்கக்கூடாதா என்று மனம் புழுங்கினாள். அவளுக்கும் ஆனந்தி ஒரு சில நகைகளை வாங்கி கொடுத்தார். அத்தை ஆனந்தி வீட்டிலேயே ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார். அது குறித்து அர்ஜுனிற்கும் நிவேதா மற்றும் தன் தம்பியிடம் ஏற்கனவே கூறிவிட்டார். மறுநாள் பார்ட்டிக்கு அனைவருக்கும் போனிலேயே அழைப்பு விடுத்திருந்தார். அர்ஜுனும் தன்னுடைய நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்க, நிவேதாவின் வளர்ப்பு தாய் தந்தை மற்றும் நிவேதாவின் ஃப்ரெண்ட்ஸ் என்று வர கோலாகலப்பட்டது அந்த பார்ட்டி. ஒரு அழகிய சிண்ட்ரெல்லா போல நிவேதாவும் அத்தையும் அவளுடைய தந்தை சம்பத்தும் அழைத்து வந்தனர். அங்கிருந்த பெரிய சைஸ் கேக்கை நிவேதா வெட்டி அத்தை, அப்பா மற்றும் ரேணுகா நந்தனுக்கு ஊட்டினாள். பிறகு, இது என் தம்பி பொண்ணு நிவேதா, பல வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்கா. இந்த பொக்கிஷத்தை நாங்கள் பல வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தோம், இப்பொழுது தான் கிடைச்சிது என்று அத்தை கூறி, மேலும் இந்த பொக்கிஷத்தை எங்கள் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என் மகன் அர்ஜுனுக்கும் நிவேதாருக்கும் திருமணம் செய்ய உள்ளேன் என்று கூற, இதை கேட்ட நிவேதா, அர்ஜுன் மற்றும் ரேணுகா நந்தன் ஷாக்காகி போனார்கள். அர்ஜுனுக்கும் மிக கோபம். ஆனால் பார்ட்டியில் அதை காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டான். நிவேதாவிற்கும் கோபம் வந்தது. அந்த கோபத்துடன் அவள் தன்னை வளர்த்தவர்களை பார்க்க, நந்தனோ கண்களாலேயே தன் மனைவியையும் நிவேதாவும் அமைதியாக இருக்கச் சொன்னார். அவருக்கே பெண்ணை திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஏனென்றால் அவள் ஊரிலேயே நிறைய பேரிடம் உண்மை நேர்மை என்று வம்பிழுத்து பிரச்சனைகள் இழுத்து வந்து விடுவாள். அதனால் அர்ஜுன் போன்றவனிடம் திருமணம் நடப்பதில் அவருக்கு சம்மதமே. முதல் சந்திப்பிலேயே அவருக்கு அர்ஜுனை பிடித்து விட்டது. அப்போதே ஆனந்தி அவரிடம் வந்து, உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க, சம்மதம் என்றும் நந்தனும் கூற, ஒன்றுமே செய்ய இயலாது போனால் நிவேதா. இதனிடையில் அர்ஜுனின் திருமணம் ஏற்பாடு கேட்டு அறிந்து மனமுடிந்து வீட்டிற்குள் அவள் அருகில் புகுந்து கொண்டாள் நித்யா. என்னமென்று விசாரித்த அபிநயாவிடம், இவள் கல்யாணம் என்பது 2 குடும்பம் இணைவது கிடையாது, 2 மனம் இணைய வேண்டியது. 2 பேருடைய சம்மதம் கேட்காமல் அத்தை இப்படி செய்யலாமா என்று சொல்ல, அபிநயாவோ அம்மா செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று கூறினாள். மறுநாள் ஜிம்மில் உடற்பயிற்சி முடித்து வந்த அர்ஜுன் ஸ்விம்மிங் பூல் அருகே நித்யா அமர்ந்திருப்பதை பார்த்து, ஏன் நீங்கள் உட்கார்ந்திருக்க என்று கேட்க, அவளோ என் தலைவிதி அதுதான் என்று சொல்ல, உன் தலைவிதி தான் நல்லா இருக்கே, அதான் ஒரு பில்லியனருக்கு மனைவியாக வரப்போறியே என்று சொல்ல, ஓஹோ இந்த ஆசை வேறையா என்று கூறி, ஒன்று தெரிஞ்சுக்கோ மிஸ்டர் அர்ஜுன்,
எனக்கு உங்களை திருமணம் செய்ய கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று சொல்ல, எனக்கும் தான் உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்றான். அப்படியா, ரொம்ப சொந்தம். இப்படியே போய் உங்கள் அம்மா கிட்ட எனக்கு நிவேதாவை பிடிக்கலை, உங்களாலேயே ஒருத்தி உங்களையே என்னையே ஒருத்தி சுற்றி வந்துட்டுருக்காள்ல, அவளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நித்யான்னு ஒருத்தி சுற்றி வராள் அவளை என்று கேளுங்க என்று கூற, உடனே அர்ஜுன் என்னடி சொன்ன என்று வேகமாக வர, இவள் பயந்து நகர்ந்தவள் ஸ்விம்மிங் பூலில் விழப்போக அவன் கையை பிடித்து அவளை இழுத்தான். இவளோ அவனை பார்த்து, உங்களுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னீங்களே, எதுக்கு என்னை பிடிக்கிறீங்க, விட்டுடுங்க என்று கூற, சில நொடிகள் அவளை பார்த்தவன் கையை லேசாக விட அவள் அப்படியே நீரில் சரிந்தாள். நீரில் சரிந்தவள் நீச்சல் தெரிந்ததால் தப்பித்து நின்று யூ ஸ்டூபிட் என்று அவள் கத்துவதை காதில் வாங்காதவாறு அவன் செல்ல, தூரத்திலிருந்து இதை பார்த்து நித்யா சந்தோஷமானாள். நிவேதா அர்ஜுன் அறைக்கு சென்ற பொழுது அப்போது நித்யா, நீங்கள் எங்கே இங்கே என்று கேட்க, அப்போ நீ எதுக்கு இங்கே என்று நிவேதா திரும்பி கேட்க, ஐயா இன்னும் வரலை என்று சொல்ல, எப்போ வருவார் என்று இவள் திரும்பி கேட்கும்போது, அம்மாவை கேட்கணும் என்று நித்யா சொல்லி கொண்டிருக்கும்போதே அர்ஜுன் வந்து கொண்டிருந்தான். அவன் நித்யாவை பார்த்து டீ என்று சொல்லிக்கொண்டே நிவேதாவை பார்த்தும் பார்க்காதவாறு உள்ளே செல்ல, ஐயா டீ உள்ளே ரெடியாக வச்சிருக்கேன் என்று நித்யா சொல்லும்பொழுது அவனுடைய அறைக்கு இவளும் தொடர்ந்து சென்றாள். என்ன என்பது போல் அவன் நிவேதாவை பார்க்க, அவளும் டீ கப்பை எடுத்து அதில் சுகர் சேர்த்து கலக்கி இவனுக்கு கொடுப்பது போல பாவலா செய்து அவள் அதை குடிக்க ஆரம்பித்தாள். அவன் முறைக்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டீ இங்கே தான் ரெடியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது, அதான் டீ குடிக்க வந்துட்டேன் என்றவன் அவன் நேராக சென்று அவனுக்கு தேவையான டீயை டம்ளரில் எடுத்துக்கொண்டான். சரி, உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்களா என்று இவள் கேட்க, ஏன் நீ சொல்லலை என்று அவனும் திரும்பி கேட்க, நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நான் சொன்னால் எடுபடாது என்று அவள் சொல்ல, நான் என் அம்மாவை எதிர்த்து இதுவரை எதுவும் செய்ததில்லை என்று கூறினான். சரி, கல்யாணத்துக்கு நான் ரெடி, ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் மேலே லா படிக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீம் அதிகம், அவங்களோட எங்கேயாவது போயிட்டு வருவேன், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், கல்யாண பேருக்கு தான் இருக்கணும் என்று சொல்ல, ஏதோ பண்ணு ஓகே என்றான். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், செய்யலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று அவள் கூற, ஓகே என்றான் அரை மனதுடன். மிகப்பெரிய அளவில் அர்ஜுன் நிவேதாவிற்கு திருமணம் நடந்தது. ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க, அந்த ரிசப்ஷன் நிறைய நடன குழுக்கள் வந்து நடனமாட இதை பார்த்த நிவேதா ஏற்கனவே பரதநாட்டியம் பயின்றதால் நடனத்தில் மேல் ஆர்வம் காரணமாக அந்த நடனக்குழுவுடன் சேர்ந்து நடனமாட ஆரம்பித்தாள். இதை பார்த்த ஆனந்தி அத்தை எரிச்சலடைய, இப்போது இதெல்லாம் தேவையா என்று மகனிடம் அமைதியாக கேட்க, அவனும் அமைதியாக இருந்து அவள் ஆடுவதையே ரசித்தான். இதை பார்த்த அத்தை சலித்து கொண்டே செல்ல, இவன் எழுந்து அவள் நடனமாடிய இடத்திற்கு சென்று அவளுடன் ஆட ஆரம்பித்தான். மெதுவாக அவள் காதில் மட்டும் விழுமாறு, அன்று யாருடனும் நடனமாட மாட்டேன் என்று சொன்னாயே என்று அவள் நடனமாடியபடியே சொல்ல, இது நடனக்குழு, பஃப் இல்லை, இதுமே ரிசப்ஷன், அதனால்தான் ஆடுறேன் என்று சொல்ல, அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூட்டம் கைத்தட்டியது. கூட்டம் கைத்தட்ட இவர்கள் சூழ்நிலைக்கு வந்தார்கள், தன்னிலைக்கு வந்தனர். அன்றிரவே நிவேதா அர்ஜுனுக்கும் முதலுறவு ஏற்பாடு செய்யப்பட ரூமிற்குள் வந்த நிவேதா அங்கிருந்த அர்ஜுனின் பெட்டில் தனக்கு வேண்டும் என்று படுத்துக்கொள்ள, அவனும் அங்கிருந்து சோஃபாவில் உறங்கி போனான். இப்படி சில நாட்கள் செல்ல, அபிநயாவும் நிவேதாவும் ஒரு நாள் ஷாப்பிங் செய்துவிட்டு காம்ப்ளெக்ஸில் உள்ள காரை எடுக்க சென்ற பொழுது அங்கு யாருமற்ற நிலையில் சில ரவுடிகள் அவர்களை சூழ்ந்து வம்பிழுத்த பொழுது அங்கு வந்த ஒருவன் அவர்களை அடித்து துரத்தி அவர்கள் ஏறிய காரில் ஏற்றி அனுப்பினான். இருவரும் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு காரில் ஏறி சென்றனர். நிவேதாவோ அவன் யார் என்னவென்று தெரியவில்லை, நமக்கு உதவி செய்தார், ஆனால் அவர் பேரை கூட நாம் இருந்த பதற்றத்தில் கேட்கவில்லை என்று கூற, ஆமாம் இல்லை என்றாள் அபிநயா. மேலும் நிவேதாவிடம், அண்ணி இதை பற்றி அண்ணனிடம் எதுவும் சொல்ல வேணாம் என்று சொன்னாள். அண்ணாக்கு ரொம்ப கோபம் வரும், அவர்களை கண்டுபிடித்து ஏதாவது செய்து விடுவார் என்று சொல்ல, இவளும் சரி என்றாள். திடீரென்று ஒரு நாள் நிவேதாவில்
அவள் ஃப்ரெண்ட் பிரீதா விடமிருந்து ஃபோன் வர அவர்களின் நண்பன் தீரஜ் ஃபோன் செய்து ஏதோ சூசைட் செய்கிற மாதிரி பேசுகிறான். சென்னையில் ஒரு வீட்டில் இருக்கிறான், நீ போய் அவனை பார். நான் ஒரு வேலையை பெங்களூரில் இருக்கிறேன் என்றாள். அவளிடமிருந்து அட்ரஸ் வாங்கி கொண்டு நிவேதா செல்ல அவள் ஃபோனில் பேசியதை கேட்ட நித்யா அவள் போவதற்கு முன் அத்தையிடம் ஏதோ கடைக்கு போவதாக அவளுக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு நிவேதாவின் காரை பின்தொடர்ந்தாள். அது ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்த வேலைக்காரனிடம் சொல்லி அவள் உள்ளே போன வீட்டின் கதவை பூட்டிவிட்டு வருமாறு சொன்னாள் நித்யா. பிறகு அர்ஜுனிடம் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க போல, ஏதோ அட்ரஸ் சொன்னாங்க என்று அந்த அட்ரஸையும் சரியாக கொடுத்தாள் நித்யா. அதற்கு பிறகு நடக்கப் போவதை நினைத்து ஆனந்தமாக வீட்டிற்கு அவள் செல்ல அந்த வீட்டிற்கு வந்தவன் அர்ஜுன் வீடு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து பூட்டை விடுத்து உள்ளே செல்ல அங்கே ஒரு தனி அறையில் தீர்ஜுடன் பேசிக்கொண்டிருந்தாள் நிவேதா. அந்த இடத்தில் அர்ஜுனை பார்த்ததும் அதிர்ந்தாள். உடனே நீங்கள் என்ன இங்கே என்று கேட்க அவனும் நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க வா என்னோட என்றான். உடனே தீரஜ் நிவேதா ஐ லவ் யூ, என்னை விட்டு போகாதே என்று கூற நிவேதாவோ புரியாமல் விழிக்க அர்ஜுன் அவள் கையை பிடித்து இழுத்துச் செல்ல இவனும் பின்தொடர்ந்து வந்து அவள் கையை பிடித்து பா நிவேதா, ஐ லவ் யூ நிவேதா என்று சொல்லி கொண்டிருக்க கோபமான அர்ஜுன் அவன் முகத்தில் ஓங்கி குத்திவிட அர்ஜுனுடன் வந்த பாடி கார்ட்ஸ் அவனை வீட்டின் உள்ளே தள்ளினர். நிவேதா என்ன நடப்பது என்று தெரியாமல் அர்ஜுனுடன் காரில் ஏறினாள். அவள் ஓட்டி வந்த காரை பாடி கார்டு எடுத்து வந்தான். காரில் போகும்போது அர்ஜுன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. வீட்டிற்கு வந்தவன் அவளை விட்டுவிட்டு அப்படியே ஆஃபீஸ் போய்விட்டான். இவளோ என்ன இது தீரஜ் இப்படி செய்து விட்டான் என்று யோசித்து பிரீதாவிற்கு ஃபோன் செய்து அவன் சூசைடு எதுவும் ட்ரை பண்ணல பிரீதா, என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் என்று பதறினாள். பிரீதாவும் பதறி அவனுக்கு உண்மையில் க்ரஷ் இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் இப்படி செய்வான்னு நானும் எதிர்பார்க்கல என்று கூறினாள். அர்ஜுன் இருக்கும்போதே என்னிடம் லவ் ப்ரப்போசன் செய்தான் என்று அவனுக்கு ஃபாரின் வேலை வந்திருக்குப்பா, அவன் போவதெல்லாம் கூறினான் என்று சொன்னாள் பிரீதா. பிரீதாவும் நீ அர்ஜுனை சமாதானம் செய் 2 நாள் என்றாள். 2 நாளும் அர்ஜுன் வீட்டு பக்கம் வரவே இல்லை. ஏதோ முக்கிய கான்ஃபரன்ஸ் என்று போய்விட்டதாக அம்மாவிடம் ஃபோனில் சொல்லியிருந்தான். அவன் வராததால் அம்மா உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று விசாரிக்க இவளும் ஒன்றுமில்லை என்று கூறினாள். திருமணமாய் 2 மாதம் ஆகுது, இன்னும் நீ அவனை பற்றி ஒழுங்காக புரிஞ்சு கொள்ளலை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். இவளும் பிடிக்காத கல்யாண கோபத்தில் இருந்ததால் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று இவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனால் மாலை வேளையில் கிச்சனுக்கு சென்று அங்கு சமையல் செய்பவர்களிடம் அர்ஜுனுக்கு என்ன சமையல் பிடிக்காது என்று கேட்டாள். அவனுக்கு பிரியாணி, பால் பாயசம், கோபி 65, மோமோஸ், தால் சாவல் பிடிக்கும் என்றும் நான்வெஜ்ஜில் கிரில்டு சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும் என்றும் கூற நிவேதாவோ நாளை அவன் வந்தால் செய்யலாம் என்று நினைத்தாள். மறுநாள் அவன் கிளம்பி விட்டதாக கூற இவள் இரவு நேர டின்னருக்கு கிச்சனில் நுழைந்து அதகலம் பண்ணி கொண்டிருந்தாள். வந்தவன் அவளை தேடி அவள் கிச்சனில் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சென்றான். பிறகு இவள் அழகாக உடையணிந்து அவனை சாப்பிட அழைக்க அவன் வருவதாக கூறிவிட்டான். இவளும் டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணி கொண்டிருக்க மணி 8, 9, 10 என்று கடந்து சென்றும் அவன் வரவில்லை. இவள் டைனிங் டேபிளிலே தூங்கி விழ அதை பார்த்த அபிநயா அண்ணனின் அறைக்கு சென்று அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா, அண்ணி உங்களுக்காக சாப்பிடாமல் காத்திருக்காங்க, சீக்கிரம் போய் சாப்பிட போங்க என்று சொல்லிவிட்டு போக டைனிங் ரூமிற்கு மெதுவாக நடந்து சென்றான் அர்ஜுன். அவள் அவனை பார்த்ததும் சாப்பாடு தட்டை எடுத்து வைத்து உட்கார சேரை நகர்த்தி வைத்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரி கேண்டிலை பற்ற வைக்க உங்களுக்கு பிடித்த பால் பாயசம் என்று சொல்ல உங்களுக்கு பிடித்த பிரியாணி செய்து வெங்காயத்தை வெட்டி என் கண்ணில் தண்ணீரே வந்துடுச்சு என்று கூற நீ யாரையும் அழ வைக்காமல் இருந்தால் போதாதா என்று அவன் சொல்ல அவள் அதை காதில் வாங்கி கொள்ளாமல்
மோமோஸ் சாப்பிட்டு பாருங்க என்று சொல்ல, பரவாயில்ல, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? ஸ்டார் ஹோட்டலில் சுத்ததான் தெரியும்னு பார்த்தேன் என்று கூற, இவள் கோபமாக ஏறி மாடி ஏறி மொட்டை மாடிக்கு வந்துவிட்டாள். அவள் சென்ற கொஞ்ச நேரத்தில் அவனும் பின்னாடி வந்தவன், ஏன் இங்கே வந்துட்ட? உண்மை சுட்டுடிச்சா என்று கேட்க, உண்மை பற்றி எனக்கு தெரியும், உங்களுடைய குத்தல் தான் பிடிக்கவில்லை என்றாள். நான் எது சொன்னால் நீங்கள் நம்பப் போவதில்லை என்று சொல்ல, நான் நம்புகிறேன், நான் சொல்வது நீ செய்தால் நீ சொல்கிறத நான் நம்புவேன் என்று கூறினான். அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே தன் காலை மொட்டை மாடியின் மேல் கைப்பிடி சுவரில் வைத்திருந்தாள். அதை பார்த்தவன், மாடியிலிருந்து குதி என்றான். என்ன சொல்கிறீங்க என்று கேட்டாள் அர்ஜுன். அவன் மெதுவாக, மாடியிலிருந்து குதிக்கச் சொல்கிறேன் என்று கூற, இவள் அதிர்ந்து அவனை பார்க்க, குதி என்றான் கோபத்தை அடக்கி. இவளும் 2 காலையும் எடுத்து வைத்து குதித்த தயாராக இருந்தாள். அவன் சற்று கோபம் தணிந்து சற்று பயந்து குதிக்க தயாராக இருந்த நிவேதாவின் கையை பிடித்தான். திரும்பிய அவள் அவன் மேல் சரிந்தது போல் விழுந்தாள். எழுந்தவள், இது இராமாயண காலம் இல்லை, ஆனாலும் நான் சீதைதான் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றவள் சமையல் அம்மாவிடம், ராணியக்கா, சாப்பாடெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, யாருக்கும் இங்கே பசிக்கலை, சாப்பிடலை என்று கூறும்போதே வந்த அர்ஜுன், நான் சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வர, இவளோ அவன் சாப்பிட்டால் என்ன என்று பாராமல் ரூமிற்கு சென்று விட்டாள். இந்த நேரங்களிலெல்லாம் நித்யா வீட்டில் இல்லை. அவள் கோவில் திருவிழாவிற்கு அவளுடைய ஊருக்கு சென்று விட்டாள். 1 வாரமாக மௌன பாஷையாகவே அவர்கள் இருந்தனர். ஒரு நாள் அர்ஜுனோ, வீட்டிலேயே அடைந்து இருக்கிறாயே, எங்கேயாவது வெளியில் போகலாம் இல்லையா என்று கேட்க, இவளும் சற்று கோபம் தணிந்திருந்ததால் சரி என்றாள். அவன் அங்கே ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்ற ஃபுட் கார்னிவல் விழாவிற்கு அழைத்துச் சென்றான். அவன் அதுவரை வந்தவன் இல்லை, அவளுக்காக வந்தான். அங்கு சென்றவள் கடையில் நுழைந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை காட்டி அதை எடுத்து ஒவ்வொன்றாக கடித்து சாப்பிட்டு அவனிடம் நீட்ட அவனும் சாப்பிட்டான். பிறகு பானிபூரி கடைக்கு சென்று சாப்பிட்டு அவனுக்கும் ஒரு பானிபூரியை வாங்கி கொடுத்தாள். அவள் சாப்பிடும் அழகை அவன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். பிறகு பல கடைகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பினார்கள். அவர்களிடையே இருந்த இடைவெளி சற்று குறைந்தது மாதிரி இருந்தது. ஒரு நாள் அவனும் அவளும் பேசிக்கொண்டிருந்த போது மாடியில் சத்தம் கேட்க, இவள் நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஒன்றுமில்லை என்று கூறி காப்பி கலந்து இவனுக்கு எடுத்து வந்தாள். ஒரு நாள் நிவேதாவை சந்தித்த அபிநயா தான் ஒருவரை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து வைக்க கோரி நிவேதாவிடம் கூறினாள். இவள் யார் என்று கேட்க, அவளோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நம்மை காப்பாற்றினாரே அவர்தான், அவர் பெயர் திலீபன், அவர் ஓன் பிஸ்னஸ் செய்கிறார் என்று கூற, நான் உன் அண்ணனிடம் பேசி பார்க்கிறேன் என்று சொன்னாள் நிவேதா. மறுநாள் இவள் அர்ஜுனிடம் திலீபன் பற்றி கூறினாள். அவன் தொழிலதிபர் பிஸ்னஸ்மேன் என்றும் கூற, அவனை அபிநயா விரும்புகிறாள், அவருக்கு அவளை திருமணம் செய்யுமாறு இவள் கூற, இவன் அறிந்த தொழில் வட்டத்தில் அந்த பெயரில் ஆளே இல்லை என்பதால் இவனோ மறுக்க, என் தங்கையின் திருமணத்தை பற்றிய அக்கறை எனக்கும் என் அம்மாவுக்கும் உள்ள வேண்டியது, நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீ கவலைப்படாதே என்று கூறினான். நிவேதாவிடம் அப்படி கூறினாலும் தன்னுடைய அம்மாவிடம் சென்று அபிநயா திலீபன் என்பவனை காதலிப்பதாகவும் அவன் பிஸ்னஸ் செய்வதாகவும் மேலும் தனக்கு தெரிந்த தொழிலளவில் திலீபன் என்ற பெயரில் யாரும் இல்லை என்றும் இவன் கூற, உடனே ஆனந்தியோ, என் ஃப்ரெண்டு வளர்மதியோட பையன் சுதாகர்னு இருக்கான், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சு ஊஹோன்னு இருக்கான், அவங்க அம்மா வளர்மதி ஏற்கனவே அபிநயா பார்த்துருக்கா, அவள் ஏற்கனவே பெண் கேட்டிருக்கிறாள், நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் அபிநயாவை சுதாகருக்கு நிச்சயம் செய்து விடலாம் என்று அம்மா கூறிவிட, சரி ஏதாவது செய்யுங்கள் என்று கூறினான் அர்ஜுன். மறுநாளும் திலீபன் அபிநயா திருமணம் பற்றி நிவேதா கூற வர, இவனோ, நிவேதா அதை பற்றி பேசாத, நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும், இதை பற்றி நீ மறுபடியும் என்கிட்ட பேசவே கூடாது என்று கூறிவிட்டான். சில நாட்களில் நித்யா ஊர் திரும்பிவிட, ஆனந்தியோ, நீ இல்லாமல் எனக்கு கை உடைந்தது போல் ஆகிவிட்டது, நல்ல வேளை நீ வந்துவிட்டாய் என்று கூறி அவளை அணைத்து கொண்டாள். நித்யாவிற்கு வீட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தது. ஒரு நாள் நிவேதாவும் அபிநயாவும் திலீபனை நேரில் சென்று பார்த்து
வீட்டிற்கு வந்து பெண் கேட்குமாறு கூற, அவனோ தான் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்ததாகவும் தனக்கு சொந்தமின்றி யாரும் இல்லை என்றும் நிவேதாதான் தன் தங்கை என்றும் எனக்காக அவள் பெண் கேட்பாள் என்று கூற, தான் பலமுறை முயற்சித்தும் அர்ஜுன் கேட்கவில்லை என்று நிவேதா கூற, அபிநயா, அண்ணி எங்கள் 2 பேருக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க என்று கூற, உன் அண்ணன் தான் உனக்கு எல்லாம் சொன்ன இல்லை, பின் அவங்க எல்லாமே எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூறி அவள் அங்கிருந்து அழைத்து சென்றாள் நிவேதா. பிறகு எவ்வளவோ முயற்சித்தும் அர்ஜுனிடம் இவளால் பேச முடியவில்லை. பிறகு ஒரு நாள் இரவு திடீரென்று அபிநயாவை காணாமல் குடும்பமே தவித்தது. உனக்கு ஏதாவது தெரியுமா என்று அம்மா ஆனந்தையும் அர்ஜுனும் கேட்க, இவளோ அமைதி காக்க உடனே உள்ளே புகுந்த நித்யா, அத்தை, நிவேதாருக்கு எல்லாம் தெரியும். அவள்தான் அபிநயாவை அவள் காதலிக்கும் திலீபனுடன் அனுப்பி வைத்தாள் என்று கூற, எல்லாம் நித்யாவை பார்க்க அவளோ அபிநயா திலீபனிடம் நிவேதா அனுப்பி வைத்த ஒரு வீடியோ காட்சியை காட்டினாள். அதை பார்த்து அதிர்ந்தனர் அனைவரும். அந்த வீடியோவை எடுத்தது நித்யாதான். அதைவிட அதிர்ந்தது அர்ஜுன்தான். அந்த வீடியோவில் இருந்தது திலீபன் இல்லை, அர்ஜுனின் தொழிலெதிரி கரண். அவன் ஏற்கனவே திருமணமானவன். அவன் நல்ல பழக்கம் எதுவும் இல்லாதவன். பல விஷயமாக இருவருக்கும் நிறைய மோதல் ஏற்பட்டு தொழில் போட்டி ஏற்பட்டுள்ளது. அர்ஜுனின் செயல்பாட்டிற்காகவே அவனுக்கு நிறைய பங்குதாரர்கள் கிடைத்தார்கள். அதனால் அவன் தொழில் சிறந்து விளங்கினான். இவனோ நொடிக்க ஆரம்பித்தான். அர்ஜுனுடன் நேரடியாக மோத முடியாமல் குறுக்கு வழியை நாடினான் கரண். என்று செய்தியை கூற, இந்த செய்தியை அறிந்த ஆனந்திக்கும் தெரிய வர, அவளோ நிவேதாவை பார்த்து, அடி பாவி, தம்பி பொண்ணுன்னு பார்த்தேனே, இப்போ குடும்பத்தை கெடுத்து விட்டாயே, அவள் என் பொண்ணை என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, அவனுக்கு நல்ல சகவாசமும் கிடையாது. அர்ஜுன், எப்படியாவது உன் தங்கச்சியை, என் பொண்ணை காப்பாற்றுப்பா, அப்புறம் இவளுக்கு ஒரு நல்ல முடிவு செய் என்று கூறினாள். நிவேதாவிற்கு என்னவென்று தெரியாமல் தாரதாரையாக கண்ணிலே நீர் வர தன் ரூமிற்கு சென்று விட்டாள். அர்ஜுன் கரண் நம்பருக்கு ஃபோன் செய்ய, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். தங்கச்சின்னா உனக்கு உயிர் துடிக்கும். அதைவிட என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி ஒருத்தி என்கிட்ட சொன்னேன். என்னோட உன் தங்கச்சியை எனக்கு அனுப்பி வச்சுட்டான் அந்த தங்கச்சி. சரி, என்ன வேணும் உனக்கு என்று அர்ஜுன் கேட்க, இப்போவே சொல்லிட்டேன்னா த்ரில் இல்லையே, நானே கால் பண்ணுறேன் என்றான் திமிராக. அர்ஜுனும் அவன் சார்ந்த இடங்களில் தேடி பார்த்தான். அவையெல்லாம் நல்ல குடும்ப பெண்கள் இருக்கும் இடமாக தெரியவில்லை. மறுபடியும் கரனுக்கு ஃபோன் செய்ய நேரில் ஒரு இடத்துக்கு வர சொன்னான். அர்ஜுன் பாதுகாப்பிற்கு துப்பாக்கி எடுத்து சென்றான். அங்கே அவனுடைய ஆட்களும் இருக்க அவன் அமர்ந்திருந்த அறைக்கு சென்றான் அர்ஜுன். கரனிடம், என் தங்கச்சி எங்கே என்று கேட்டான். உன் தங்கச்சி அப்படியே உங்ககிட்ட அனுப்பினான்னா நீ வாங்கினே 2 டெண்டர் அதை எனக்கு கொடுக்கணும். ஒரு MNC கம்பெனியோட பங்குதாரராக என்னை சேர்க்கணும். இல்லைன்னா எங்காவது ஒரு இடத்துல பலருக்கு தினமும் விருந்தாவா உன் தங்கச்சி என்று கூற அர்ஜுனுக்கும் மீசை துடித்தது. அவன் சில டாக்குமெண்ட்ஸை எடுத்து சைன் பண்ணும்படி சொல்ல, அங்கே நின்றிருந்த ஒரு காரில் உன் தங்கை இருக்கிறா என்று சொல்ல, பிரச்சனை செய்தால் விபரீதம் ஏற்படும் என்று கரண் சொல்ல, இவன் கையெழுத்து போட அவன் ஒருவனை அனுப்பி ஒரு காரில் திருமணத்திற்கு தயாராக இருந்த தங்கையை பார்த்தான். அவளோ அண்ணா என்று அழுது அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டில் அம்மா, மாமா, நிவேதாவுடன் நித்யாவும் நின்று கொண்டிருக்க, இவன் தங்கையை அம்மாவிடம் ஒப்படைத்து அம்மா நித்யாவிடம் சொல்லி அவளை ரூமுக்கு அழைத்து போகச் சொல்ல, பிறகு நிவேதாவை பார்த்து உன் முடிவு என்று கூறிவிட்டு அம்மாவும் மாமாவும் சென்று விட்டனர். நிவேதாவை பார்த்த அர்ஜுன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, நிவேதா கிளம்பு என்றான். அவள் என்னவென்று அவனை பார்ப்பதற்குள் அவள் கையை பிடித்து இழுத்துச் சென்று காரில் ஏற்றினான். அவன் காரை ஓட்டிச் சென்றான். அவன் எதுவும் பேசவில்லை. நடு இரவில் மிக வேகமாக காரை ஓட்டி பெங்களூர் வந்து அவள் வீட்டிற்கு வந்து அவளை இறக்கிவிட்டு, உனக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லையே, உனக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு கேட்ட இல்லை, இஷ்டம் போல் நீ வாழலாம், எப்போ வேணாலும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என்று கூறி காரை எடுத்து சென்று விட்டான்.
மறுநாள் காலை அபிநயாவிற்கு ஆனந்தியின் தோழி வளர்மதியின் மகனுக்கும் பேசி நிச்சயத்திற்கு அனைவருக்கும் கூறிவிட்டாள் ஆனந்தி. மறுநாள் நிச்சயத்திற்கு கூறிவிட்டாள். காலையில் சென்னை வந்தவன் வீட்டிற்கு செல்லாமல் பீச்சில் நின்று கடலை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். தங்கையின் நிச்சயதார்த்தத்தை பற்றி ஃபோன் வந்ததும் ஒரு கல்லை தூக்கி கடலில் போட்டு, ஒரு மனம் இணைய இருக்கிறது, இன்னொரு மரம் பிரியவிருக்கிறது என்று நொந்து போய் கூறிக்கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் தெரிந்து அங்கு வந்து அவன் உதவியால் நிச்சயதார்த்தத்துக்காக அவனை அழைத்தான். மறுநாள் காலை வீட்டு போர்டிகோவில் படுத்து கிடந்த மகளை பார்த்த ரேணுகா அதிர்ந்தாள். நந்தனும் வந்துவிட என்னவென்று கேட்க அனைத்து விஷயங்களும் சொன்னாள் நிவேதா. அன்றே நந்தன் அவர்கள் வீட்டிற்கு சென்றான். அங்கே சென்ற நந்தன் ஆனந்தியிடமும் அவள் அப்பா சம்பத்திடமும் மேலும் அங்கிருந்த அர்ஜுனும் கேட்க பேச ஆரம்பித்தான். ஒரு நடு ராத்திரியில் என் பொண்ணை நடு ரோட்டில் அனாதையாக விடணுமா? அவள் அனாதை இல்லை, எங்கள் மகளாக இருக்கிறா. என்னமோ பொக்கிஷம் கிடைத்து விட்டு என்றீர்களே, அதை அப்படியே நடுத்தரில் போட்டுவிட்டு போய்விட்டீர்களே என்று ஆரம்பிக்க, ஆனந்தி ஏதோ சமயம் ஏதோ கோபம் நான் செய்வதை சொல்லி முடித்து விடுகிறேன். ஆனந்தி ஏதோ சொல்ல வர, நான் சொல்வதை சொல்லி முடித்து விடுகிறேன். உங்கள் பெண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க என்றார். அபிநயா வந்தவுடன், அம்மா உன்னை காதலிக்க சொல்லி என் பொண்ணை கேட்டாளா என்று கேட்டார். அவள் இல்லை என்று கூற, இது கோர்ட் இல்லை என்று ஆனந்தி கூற, இல்லை தயவுசெய்து ப்ளீஸ் என்னை பேச விடுங்க என்றார். அபிமா, நீயே எனக்கு மகள் தான், உங்ககிட்ட உன்னை கேட்குற. உன்னை காதலுடன் ஓட சொல்லி சொன்னது என் மகள் நிவேதாவா என்று கேட்க, அவள் இல்லை என்று சொல்ல, மேலும் அவள் அண்ணி என்னை அம்மா அண்ணன் சம்மத்தோடு தான் திருமணம் செய்ய சொன்னாங்க. நான் தான் தனியாக திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லினேன். ஒரு முறை கல்யாணத்திற்கு நான் பண்ணிக்கணும்ன்ட்டு வீட்டை விட்டு போனேன். அண்ணி என்னை தடுத்து நிறுத்தின. அம்மா அபி, நேற்று நீ போகச் சொன்னது நிவேதாவா என்று கேட்க, இல்லை அங்கிள், அண்ணி என்னை தடுக்க பார்த்தாங்க. ஆனால் நான் தான் அவங்க பேச்சை கேட்கவில்லை என்று சொல்ல, உடனே அவர் அவளை ரூமிற்கு போகச் சொல்லிவிட்டு, அவள் போன பிறகு என் பொண்ணை உண்மைக்கு பாடுபடுற பொண்ணாதான் நான் வளர்த்தேன். அவள் ஒருபோதும் பொய்க்கு துணை நிற்க மாட்டா. எங்கேயோ தாய் தந்தை இல்லாமல் இருந்த ஒரு குழந்தைய மகளாக தடுத்தெடுத்து வளர்த்தேன். உங்கள் குழந்தை என்றதும் திருப்பி அனுப்பி திருமணமும் செய்து கொடுத்தேன். நீங்களோ நடு இரவில் நடுத்தெருளை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு, இனி நானும் உங்கள் வீட்டிற்கு வரமாட்டேன், நிவேதாவும் வரமாட்டாள் என்று சொன்னதும் அர்ஜுன் அதிர்ந்தே போனான். அவளிடம் காதல் வயப்பட்டு இருந்தான். இன்னும் 2 நாட்களில் அபிநயா சுதாகர் திருமணம் நடக்க இருந்தது. அவளோ தன் அம்மா ஆனந்தியுடன், அண்ணியை கண்டிப்பாக அழைக்க வேண்டும், அண்ணி இல்லாமல் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அர்ஜுனோ நிவேதாவை பார்க்க பெங்களூர் சென்றிருந்த பொழுது அவள் ஃப்ரெண்ட்ஸுடன் வெளியே ஹோட்டல் சென்றிருப்பதாக யாரும் இல்லாத நேரத்தில் அங்கிருந்த வேலைக்காரி சொல்ல, எந்த ஹோட்டல் என்று கேட்டு இவனும் செல்ல, அங்கே பிரீதா மற்றும் தீரஜுடன் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதை பார்த்தவன் கொதித்தே போனான். அன்று எவ்வளவு பிரச்சனை நடந்ததும் இவள் ஏன் மறுபடியும் அவனுடன் பேசி கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்கும் போதே நிவேதாவும் பார்த்துவிட இவன் கோபமாக அங்கிருந்து வந்து விட்டான். இவளும் சரி என்று ஒன்றும் தெரியாதவள் போல விட்டுவிட்டாள். அதே நாள் நிவேதாவை அவளுடைய வீட்டிற்கு வந்து, அபியோட திருமணத்திற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஆனந்தி கூறி, நீ வரலைன்னா அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாம்மா என்று சொல்ல, இவளோ கண்டிப்பாக வரேனத்தேன் என்று கூறிவிட, மறுநாள் அம்மாவுடன் ஈவினிங் நடைபெற்ற ரிசப்ஷனுக்கு சென்ற அவள் ரிசப்ஷன் மேடைக்கு மாப்பிள்ளையோடு சென்று அபியை மேடையேற்றிட்டு வந்து, அவசரமாக நடைபெற உள்ள கல்யாணம் ஆதலால் ரிசப்ஷன் கல்யாணம் எல்லாமே அர்ஜுனோட வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது. அபியை வந்து பார்த்து அவளுடன் நேராக மேடை ஏறிட்டுவிட்டு பின்னர் மேடையை பார்க்கும்படி தூரத்தில் நின்று கொண்டாள் நிவேதா. அங்கிருந்த அர்ஜுன் என்ன உன் காதல் நல்லா போகுது போல என்று கூற, உடனே இவளோ, எங்க உங்கள் காதல் உங்கள் கூட இருப்பாளே, உங்களை ஒட்டிக்கிட்டே இருப்பாளே உங்கள் காதலி,
ஒட்டிக்கிட்டே இருப்பாள், அது மாதிரி தான் இதுவும் போகுது என்று கூற இவன் முறைக்க அவள் வேகமாக செல்ல முயலே எதிரே வந்த வேலையால் கொண்டு வந்த ஜூஸ் இவள் மீது கொட்டிவிடவ வேகமாக போனால் இதுதான் நடக்கும் என்று அர்ஜுன் கூற இவள் அவனை முறைத்துவிட்டு உடையை கிளீன் செய்ய வீட்டிற்குள் சென்றாள். இதையெல்லாம் சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த நித்யா ஏதோ ஒன்றை ஒரு துண்டு சுட்டில் எழுதி அதை ஒரு சின்ன சிறுவனிடம் கொடுத்து அதை அந்த அங்கிளிடம் கொடுத்துவிடு என்று அர்ஜுனை காட்டினாள். துண்டு சீட்டியை வாங்கிய அர்ஜுன் அதிலிருந்து அதை படித்து நம் ரூமிற்கு வாங்க, நான் பேச வேண்டும், நிவேதா என்று எழுதியிருப்பதை பார்த்துவிட்டு ரூமை தேடிச் சென்றான். நிவேதா என்று அழைத்து கொண்டே ரூமுக்குள் சென்ற பொழுது பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் கை அவனை அணைக்க, இவனோ எனக்கு தெரியும், நீ என்னை காதலிக்கிற, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என்னை பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்க அவளை அணைத்து கொண்டிருந்தவள் நித்யா. திடீரென்று அர்ஜுன் என்று நிவேதாவின் குரல் கேட்டு திரும்பினான். பின்னால் அவனை அணைத்திருக்கிற நித்யாவை பார்த்து திடுக்கிட்டு தள்ளிவிட்டு நிவேதாவை பார்த்தான். நித்யாவே, என்ன இது என்று அவன் கேட்க, நித்யாவோ நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க என்று சொல்ல அர்ஜுனோ, நிவேதா எனக்கு பேப்பரில் வருமாறு நீ தானே எழுதி கொடுத்துருந்த, அதனால தான் நான் வந்தேன் என்று சொல்ல, நிவேதா எங்கே அந்த பேப்பரு என்று கேட்க அதற்குள் நித்யா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட, இல்லை அந்த பேப்பரை இங்கே கீழே போட்டுட்டேன் என்று கூற இவளோட கூத்தடிக்க என்னை விட்டீங்க இல்லை, நான் உங்களுடன் போட்ட கண்டிஷனுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், டைவர்ஸ் பண்ணலான்னு கூட நான் எழுதி வாங்கியிருக்கணும் என்று இவள் ஏதோ கூற அவன் சொல்ல வருவதை கூட கேட்காமல் இவள் பேசிக்கொண்டே போக, என்னை மாடியிலேருந்து குதிக்க சொன்னீங்களே, உங்களை நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நான் ஒரு சட்டம், சி ஆம்பளையாடா நீங்கள்லாம் என்று காரி துப்பினாள். கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் அர்ஜுன். என்னடி கேட்ட என்று அவளை கையை பிடித்து வேகமாக அவனுடைய அறைக்கு இழுத்துச் சென்றான். கதவை சாத்தினான். ஆம்பளையா நீன்னு கேட்ட, இல்லை இப்போ காட்டுறேன் நான் ஆம்பளையான்னு என்று சொன்னான். மனைவியே ஆனாலும் அவள் இஷ்டப்பட்டால்தான் அவளுடன் சேர வேண்டும் என்று கூடுவதற்கு முன்பே அவனுக்கு தெரியும். அந்த அளவு பெண்களிடம் கண்ணியம் காப்பவன். இன்று அந்த கண்ணியத்தை தூக்கி எறிந்தான். அவள் எவ்வளவு போராடியும் அவளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. எல்லாம் முடிந்த பிறகு தன் நிலையிருந்த அர்ஜுன் தன் மேலேயே கோபம் கொண்டு ரூமை விட்டு வெளியேறினான். நிவேதாவோ அழுது கொண்டே இருந்தாள். எவ்வளோ நேரம் அழுதாள் என்று தெரியவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்டே வெளியேறினாள். அந்த வீட்டை விட்டும் அவள் வெளியேறினாள். ரிசப்ஷன் கூட்டம் முடிந்து அனைவரும் செல்ல இவளும் வெளியேறுவதை பார்த்து ஒரு வேலைக்காரன், அவனோ நித்யாவின் விசுவாசி, எதற்கும் அவளுக்கு ஃபோன் செய்து சொல்லலாம் என்று சொல்ல, நித்யாவோ நானே பார்த்தேன் நாகராஜ், நீ கம்முனர், யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். மறுநாள் திருமணம் முடிந்து யாரும் நிவேதாவை தேடவில்லை. பிறகுதான் அர்ஜுனுக்கு ஏதோ ஒருத்தன் நிவேதாவை தேட ஆரம்பித்தான். அவள் வீட்டிற்குள் இல்லை என்று தெரிந்து நந்தனுக்கு ஃபோன் செய்து விசாரிக்க அவனோ அங்கு அவள் இல்லை என்று சொல்ல, நந்தன் பதறெடுத்து மீண்டும் வீட்டிற்கு வர நிவேதா இல்லை என்று தெரிந்து பதறிப்போனார். உடனே நண்பர்களுக்கு ஃபோன் செய்து விசாரிக்க அவர்களும் நிவேதாவிற்கு தங்களுக்கு ஃபோன் செய்யவில்லை என்றும் வரவில்லை என்றும் கூறினார்கள். இவரோ சம்பத்தை பார்த்து, என்ன அப்பண்ணி, உன்னையும் உன் மருமகனையும் நம்பி ஒரு பொண்ணை அனுப்பினா பத்திரமா பத்திரமா பார்த்துக்கொள்ள தெரியாதா? ஐயோ கண்ணம்மா, உன்னை எங்கே தேடுவேன் என் கண்ணி என்று அழுது புலம்ப, நீங்கள் தேடுகிறீர்களே, நான் என் மகளை நீங்கள் என்ன தேடுவீர்களோ, நானே என் மகளை தேடுகிறேன் என்று கிளம்பிவிட்டார். அர்ஜுனோ உள்ளுக்குள் அவளை நினைத்து உருகினான். நான் அவளுக்கு செய்தது என்ன ஒரு பாதக செயல், மற்றவர்களுக்கு நல்லது சொல்லிவிட்டு நான் மட்டும் ஏன் இப்படி செய்துவிட்டேன் என்று நினைத்து புலம்பி மறுபடியும் பல வழிகளில் நிவேதாவை தேட ஆரம்பித்தான். போலீஸுக்கும் ரகசியமாக தகவல் கொடுத்து தேடத் தொடங்கினான். அவள் கிடைத்தாள் இல்லை. அவனால் தொழிலை கூட கவனிக்க முடியவில்லை. நடுவில் நிவேதாவை காணாமல் நந்தன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட அவர் இறந்தது தெரிந்து அவள் வருவாள் என்று இவன் பார்க்க அங்கும் அவள் வந்தாள் இல்லை. இப்படியே நாட்கள் மாதங்கள் வருடங்களானது. 2 வருடமாக தேடியும் நிவேதா கிடைக்கவில்லை. இப்பொழுதும் அவளை தேடி 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 நெஞ்சில் வைத்து பூஜித்து வருகிறான் அர்ஜுன். மாமா சம்பத்தோ நடைபெணமாக திரிந்தார். அவருக்கு அவர் அக்காவை எதிர்த்து பேசக்கூட தெரியாது.
ஆனால் அக்காவோ அர்ஜுனிற்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார். நித்யாவும் அரசல் புரசலாக தனக்கு அர்ஜுன் மேல் இருக்கும் காதலை ஆனந்தியிடம் வெளிப்படுத்த ஆனந்தியும் முடிவெடுத்தார் அர்ஜுனிற்கும் நித்யாவிற்கும் திருமணம் செய்ய. நிவேதாம்மா, பாப்பா வாசல் பக்கமாக நடந்து போகிறாங்க, போங்க போங்க போய் பிடிங்க என்று யாரோ சொல்ல கேட்டு அதிர்ந்த நிவேதா தன் குழந்தை வாசல் பக்கமாக செல்கிறாளே என்று வாசல் பக்கமாக ஓடினாள். அவள் எப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியேறினாளோ அப்போதே இந்த இல்லத்திற்கு இரவோடு இரவாக வந்துவிட்டாள். அதில் வேலை பார்த்தவர் அவள் அம்மாவின் கருணை இல்லத்தில் பணிபுரிந்தவர். அதே முக சாயலில் இவளை பார்த்தவர் கண்டுபிடித்து விட்டார் ராதாவின் குழந்தைதான் இந்த பெண் என்று. மேலும் அங்கு வந்து சேர்ந்ததிலிருந்து அவளை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூறாமல் மறைத்து விட்டார். குழந்தையை தேடி இவள் ஓட பின்னாடியே அவரும் ஓடினார். குழந்தை டிராஃபிக்கில் ஆன ரோடில் இருப்பதை பார்த்த வேகமாக ஓடி குழந்தையை நிவேதா தூக்க ஒரு வண்டி பிரேக் போட்டு நிற்க அதிலிருந்து இறங்கிய ஒரு பெண், நிவேதா நீ என்ன இங்கே இருக்க என்றாள். அவள் தோழி பிரீதா. பிரீதாவை பார்த்ததும் அவளை அணைத்து கொண்டாள் கண்ணீர் மல்க நிவேதா. அதே சமயம் அந்த வாடகை காரை ஓட்டி வந்தவனும் இறங்கினான். அவன் அந்த அர்ஜுன் வீட்டில் வேலை பார்த்த நாகராஜ், நித்யாவின் விசுவாசி. அம்மா, உங்களை ஐயா தேடாத இடமில்லம்மா, ஏம்மா இங்கே இருக்கீங்க, வாங்கம்மா என்று அழைக்க அவளோ அந்த அடைக்கலம் கொடுத்த முதியவரை பார்க்க, போம்மா நானும் வரேன் என்று அவரும் கூற நாகராஜ் வண்டியை ஓட்ட தன் குழந்தை பிரீதா ஆசிரம காப்பாளரான ராஜாராமுடன் நிவேதா அர்ஜுன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். என்னதான் அர்ஜுன் மீது கோபப்பட்டு வீட்டை விட்டு வந்து விட்டாலும் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்து பின்னர் கருவுற்று அந்த குழந்தையை ஒன்றை பெற்றெடுத்து அதை வளர்க்கும் பொழுதே தன் அப்பாவின் நினைவு இவளுக்கு வர இக்குழந்தைக்கும் தந்தை இல்லாத நிலை வரக்கூடாது என்று நினைத்ததுண்டு நிவேதா. இருந்தாலும் ஏதோ ஒரு வைராக்கியம் அவளை தடுத்திருக்க அவளோ போகாமல் இருந்தாள். ஆனால் குழந்தையை வளர்க்க தந்தையும் தேவை என்று கிளம்பிவிட்டாள் என்று. அவன் வீட்டிற்குள் கார் நுழையும் போதே வீடு கல்யாண கலைவரத்தில் இருந்தது. யோசித்து கொண்டே அனைவரும் இறங்கி உள்ளே செல்ல அர்ஜுன் நித்யாவின் கழுத்தில் தாலி கட்டும் நேரம் வந்தது. அதே சமயம் அர்ஜுன் எதேச்சையாக திரும்பி பார்க்க கையில் குழந்தையுடன் நின்றிருந்த நிவேதாவை பார்த்து அதிர்ந்து எழுந்தான். நித்யாவும் பார்த்து அதிர ஆனந்தியும் சம்பத்தும் பார்த்துவிட அனைவரும் ஒரு ரூமில் சென்றனர். அர்ஜுனின் ஒரு பார்வையிலேயே அவன் உதவியாளன் திருமணத்திற்கு வந்தவர்களை அனுப்பி கொண்டிருக்க நிவேதாவை குழந்தையுடன் வைத்து கொண்டு பரிதாபமாகவே நின்று கொண்டிருந்தாள். உடனே ஆனந்தி, இது என்ன இன்னொரு நாடகமா, இது யார் குழந்தை என்று கேட்க நிவேதாவை பார்த்து கேட்க நிவேதாவோ இது அர்ஜுனன் குழந்தை என்றாள். அர்ஜுன் அவளையும் குழந்தையும் பார்த்தான். உடனே நித்யா, இவ பொய் சொல்கிறா, இது இவ ஃப்ரெண்டு தீரஜோட குழந்தை, அர்ஜுன் குழந்தையா இருக்காது என்று சொன்றாள் நித்யா. நித்யா பேசுவதெல்லாம் அர்ஜுன் காதில் விழுந்த மாதிரி இல்லை. அவனுடைய நிவேதா அவனுக்கு கிடைத்துவிட்டாள் என்றே இருந்தான். நிவேதாவின் முன் வந்த நித்யா, யாரோட குழந்தையை கொண்டு அர்ஜுன் குழந்தைன்னு சொல்கிற, கிளம்பு இங்கேருந்து, இது என் வீடு, இங்கேருந்து வெளியில் போ என்று தள்ள முயல குழந்தையோடு பாதுகாப்பாக நடந்தாள் நிவேதா. நித்யாவின் கையை பிடித்து பின் தள்ளிய அர்ஜுன், நிவேதா என் மனைவி, இது என் குழந்தை என்று மேலும் அதிர்ந்து நின்றாள் நித்யா. எப்படி என்று யோசித்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்திருந்தால் நான் அர்ஜுனின் மனைவியாக இருப்பேனே என்று நினைத்து கொதித்து கொண்டிருந்தாள் நித்யா. குழந்தையை அவன் தூக்கி கொண்டு அனைத்து அர்ஜுன் அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவித்தான். பிறகு எல்லோரிடமும் நிவேதா என் மனைவி, இக்குழந்தை என் குழந்தை, இனி யாரும் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு மனைவியை ரூமுக்கு அழைத்துச் சென்றான். ரூமில் விட்டு அவன் திரும்பி வரும்பொழுது பெட்டில் குழந்தை அருகே அமர்ந்திருந்தாள் நிவேதா. குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தையின் பெயர் என்ன என்று அவன் கேட்க அவளோ அனிகா என்றாள். இவன் அவளிடம் கெஞ்சுவது போல குழந்தையை அருகில் அமர வேண்டும் என்று சொன்னான். இவளும் எழுந்து இடம் கொடுக்க குழந்தையின் அருகில் அமர்ந்து தூங்கும் குழந்தையை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்தான். பிறகு நாகராஜ் அர்ஜுனிடமும் ஆனந்தியிடமும்
அம்மா முதல்ல தீரஜை பார்க்க அம்மா போனபோது நித்யா அம்மா ஃபோன் பண்ணி அவங்க தீரஜ் அம்மாவும் போனோடனே கதவை தாப்பா போடுன்னு சொன்னாங்க அம்மா. பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க என்று அர்ஜுனிடம் கூற, மேலும் நம்ம அபி கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் அன்னைக்கு நிவேதா அம்மா வெளியில் போகிறத நான் பார்த்துட்டேம்மா. நித்யாம்மாவும் பார்த்துருக்காங்க. நான் நித்யாம்மா கிட்ட சொல்லும்போது யாரிடமும் சொல்லாத என்று என்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா. பிறகு நான் சொல்லலை. பிறகு நான் ஏன் மாறினேன்னு கேட்குறீங்களா? என் குழந்தைய ஒரு நாள் இவங்க ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பணம் கட்டியிருக்காங்கம்மா. இவங்க சென்ற பிறகு இவங்களை காணோம்னு எல்லாரும் தேடினீங்கள்ல, அப்போ மொபைலில் இருந்த என் ஃபோட்டோவை நிவேதா அம்மா ஃபோட்டோவை பார்த்த என் மனைவி இவங்க நம்ம குழந்தையை காப்பாற்றிய தெய்வம் என்று கூற, அன்றே நான் இங்கே செய்த வேலையை விட்டுட்டேம்மா. நிவேதா அம்மாவை நானும் தேடினேன். கால் டாக்ஸி ஓட்டி அது மூலம் என் குடும்பத்தையும் காப்பாற்றி அவங்களும் தேடிக்கிட்டு இருக்கம்மா. ஆனால் இன்றைக்கி கிடைச்சிட்டாங்க என்று சொல்ல, ராஜாராமனும் அவருடைய இல்லத்தில் நிவேதா சேர்ந்து பெண் குழந்தை பெற்றெடுத்த கதையை சொல்ல, அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும், அதனால் அவளுடைய விவரத்தை நான் யாரிடமும் அளிக்கவில்லை என்று அவர் சொல்ல, பிறகு அனைவரின் அன்பிற்கு நன்றி தெரிவித்தான் அர்ஜுன். பிறகு அம்மா ஆனந்திடம், நித்யாவை பற்றி இவளை போலீஸில் அனுப்புகிறீங்களோ, பிறகு என்ன செய்ய சொல்கிறீங்களோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்று கூறி என்று கூற, நித்யாவின் அப்பா அம்மா ஆனந்தின் காலில் விழுந்து விட்டனர். அனைவரும் வீட்டை விட்டு துரத்தினாள் ஆனந்தி. இனி ஏதாவது பிரச்சனை வந்தால் போலீஸ் வந்து விசாரிச்சு கொள்ளும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். அன்றிருவது எப்பொழுதும் போல அறைக்கு வந்த அர்ஜுன், நிவேதாவிடன் குழந்தைக்கு உனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்ய சொல்லிவிட்டேன் என்று கூறி எப்பொழுதும் போல சோஃபாவில் உறங்க போக, அவள் அவனுக்கு ஒரு தலையணையை கொடுக்க அவளை கெஞ்சி அருகில் அமர்த்தி கொண்டு, ஏன் நிவேதா என்னை விட்டு போன? நீ இல்லாமல் நானாகவே இல்லைம்மா. உன்னை எல்லா இடத்துலையும் தேடினம்மா. ஏதோ பேருக்கு திருமணம் நித்யாவை ஏதோ பேருக்கு திருமணம் செய்ய இருந்தேன். அதுவும் அம்மாவோட வற்புறுத்தலால் தான்ம்மா. என்னைக்கு உன்னை பெங்களூரில் ரோட்டில் பார்த்தேனோ அப்போ தான் நான் என்கிட்ட இல்லைம்மா, என் மனசு என்கிட்ட இல்லை. பிறகு நீ என் மாமா பொண்ணு தெரிஞ்ச பிறகு நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? பிறகு கல்யாணம். என் காதலை பொறுமையாக உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். பல பிரச்சனைகளையும் தீரஜை லவ் பண்ணுறதா வேற நான் தப்பாக நினச்சிட்டேன் என்று அவன் கூற, மேலும் அன்று நான் உனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய தப்புமா, என்னை மன்னிச்சிடுமா நிவேதா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனால் நீ என்னை விட்டு மட்டும் போகக்கூடாதும்மா. நீ போகிற இடம் நீ எங்கே இருந்தியோ அங்கே தான்மா என் நெஞ்சம் இருக்கும் என்று கூற, நிவேதாவும் கண்ணீருடன் அவனை அணைத்து விடுவித்து, சரி நான் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுவேன். என்னை நீங்கள் நம்பணும், எனக்கு சுதந்திரம் கொடுக்கணும் என்றாள். அவன் சரிம்மா என்று சொல்ல, அப்பொழுது தான் தூங்கி விழித்த குழந்தை அவர்களை பார்த்து சிரித்தது. அப்படியே இவள் உன்ன மாதிரியே இருக்கா என்று அர்ஜுன் சொல்ல, இல்லை உங்களை மாதிரி தான் என்று நிவேதா சொல்ல, அவர்களுடைய இரவு இனிமையானது. தன் தலைவிதியை நொந்தபடி ரயிலில் பயணித்து கொண்டிருந்தாள் நித்யா. அடுத்த சில நாட்களில் நிவேதா லா காலேஜில் சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பும் முன் அத்தையிடமும் அப்பாவிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கணவன் அவளை கல்லூரியில் காரில் கொண்டு விட்டு சென்றான். நன்றி, வணக்கம்.